12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 5 வினா எண் 8. பிரவீனா மற்றும் தானியா என்ற இரு கூட்டாளிகள் 7:3 என்ற லாப விகிதத்தில் லாபத்தை பகிர்ந்து வந்தனர். அவர்கள் மாலினி என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்து கொண்டனர். பிரவீனா, தானியா மற்றும் மாலினி அவர்கள் புதிய லாப விகிதம் 5:2:3 தியாக விகிதத்தை கணக்கிடவும். ஸோ இந்த சம்மில் புதிய லாப விகிதம் கொடுத்துட்டாங்க. ஸோ தியாக விகிதம் எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வினா எண் 8, பேஜ் நம்பர் 176. இந்த சம்மில் தியாக பங்கு கேட்டிருக்காங்க. தியாக விகிதம் கண்டுபிடிக்கிற முன்னாடி தியாக பங்கு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். தியாக பங்கோட ஃபார்முலா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ தியாக பங்கு ஈக்குவல் டு பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. ஃபர்ஸ்ட் பழைய பங்கு நமக்கு தெரியணும். ஸோ பழைய லாப விகிதம் ஈக்குவல் டு பழைய லாப விகிதம் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7:3. ஸோ 7:3 யாருக்கு இல்லைன்னா பிரவீனாக்கு 7, தானியாக்கு 3 கொடுத்துருக்காங்க. இப்போ பழைய பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். பழைய பங்கு பிரவீனா 7:3, அப்போ 7/10 பிரவீனாக்கு. அடுத்து தானியா 7:3ங்கும்போது 3/10 தானியாக்கு. ஸோ இது பழைய பங்கு. இப்போ அடுத்து நமக்கு புதிய பங்கு தெரியணும். புதிய பங்கு கண்டுபிடிக்கிற முன்னாடி புதிய லாப பகிர்வு விகிதம். புதிய லாப பகிர்வு விகிதம் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5:2:3 கொடுத்துருக்காங்க. ஸோ புதிய லாப பகிர்வு விகிதம் கொடுத்துட்டாங்க. இப்போ புதிய பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். புதிய பங்கு ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பிரவீனா கண்டுபிடிக்க போகிறோம். பிரவீனா ஈக்குவல் டு 5/10 பிரவீனாக்கு. அடுத்ததா தானியாக்கு 2/10. மூன்றாவது புதிய பார்ட்னர் யார் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா மாலினி. ஸோ மாலினி ஈக்குவல் டு 3 இருக்குங்க. ஸோ 3/10. இப்போ பழைய பங்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், புதிய பங்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தியாக பங்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா தான் பழைய பங்கு மைனஸ் புதிய பங்கு. தியாக பங்கு பழைய கூட்டாளிக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ தியாக பங்கு பிரவீனா ஈக்குவல் டு பிரவீனாவோட பழைய பங்கு 7/10. ஸோ 7/10 மைனஸ் புதிய பங்கு 5/10. ஸோ ஈக்குவல் டு 2/10. பிரவீனாவோட தியாக பங்கு 2/10. அடுத்தது தானியா பழைய பங்கு 3/10 மைனஸ் தானியாவோட புதிய பங்கு 2/10 ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 1/10. ஸோ இப்போ தியாக பங்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 2/10 1/10. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா தியாக விகிதம். ஸோ தியாக விகிதம் ஈக்குவல் டு 2:1. ஸோ இதுதான் தியாக விகிதம். ரொம்ப சிம்பிளான சம்மு. ஃபர்ஸ்ட் பழைய பங்கு கண்டுபிடிக்கிறோம், அடுத்து புதிய பங்கு கண்டுபிடிக்கிறோம். பழைய பங்குலேருந்து புதிய பங்கை கழித்து நம்ம கிடைக்கிறதா தியாக பங்கு. ஸோ தியாக பங்கு 2/10 1/10 வந்திருக்கு. அதனால் தியாக விகிதம் 2:1.
இது அந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.